ஸோ இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதோடு சேர்த்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதுவும் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரே சேர்த்து தான் கம்ப்ளீட் இது நோட்ஸாக இருக்கும். ஸோ யூடியூப்பில் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் படிச்சிக்கங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா எலாபரேட்டாக இருக்கும். படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது அப்படியே ஒரு ஸ்மால் எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே சிறப்பாக படித்தாலே போதும். எக்ஸாமில் ஆல்மோஸ்ட் கொஷின் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜென்ரலி இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கலேன், டிஎன்பிசிக்காக பார்த்தோம்னா ஒரு 15 கேள்விகள் 15 to 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அந்த இந்தியன் பாலிட்டியோட கண்டினியூஸ் சாப்டர்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வரோம். இப்போ பாருங்கள், 6th சாப்டர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அடிப்படை கடமைகள் அரசு கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகள். ஸோ இதை எடுத்துக்கிட்டால் 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 3ல் இருக்குது. இப்போ எடுத்து பார்த்துக்கணும் நீங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1, 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 4. ஸோ இந்த பிளேஸ்லலாம் இந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து இதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸை படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் புக் சொன்னதும் சேர்த்து கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? அன்றைக்கி நடத்துகிறது அன்றைக்கே நீங்கள் இதை முடித்தாதான் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ பர்டிகுலராக டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டுறாங்க. காரணங்கள், கூற்றுகள். சரிங்களா? அது இல்லாமல் டைரக்ட் கொஷின்ஸ், இன்டைரக்ட் கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிபிஎஸ்பினா என்ன? சரிங்களா? டிபிஎஸ்பினா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். இது நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, பகுதி 4. சரிங்களா? பகுதி 4ல் இருக்குதுங்க. சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51 வரைக்கும் டிபிஎஸ்பியை பற்றி கொடுத்துருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க போய் பார்த்தோம்னா ஒரு 3 முக்கியமான கேட்டகரிஸ் இருக்குதுங்க, பிரிவுகள் இருக்குது. சமதர்மம், சோசியலிஸ்டிக், காந்தியன், தாராள அறிவு சார்ந்தவை, லிபரல் இன்டலெக்சுவல். இதான் முக்கியமான 3 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அரசை வழிநடத்தும் நெறிமுறைகள். இது யாருங்க அப்படின்னு சொன்னார்னா டாக்டர் அம்பேத்கர் இதனை அப்படியே கம்ப்ளீட்டாக விவரித்துள்ளார். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காரு? இதை டிபிஎஸ்பியை என்ன சொல்லியிருக்காரு? நாவல் ஃபீச்சர்ஸ், சரியா, புதுமையான சிறப்பம்சம். இந்திய அரசியலமைப்பில் புதுமையான சிறப்பம்சம்னா எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. சரியா? டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுதாங்க புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. ஸோ நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். அதான் முக்கியமானது. இது மாதிரி இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி யார்கிட்டேருந்து நம்ம பாரோ பண்ணோம், கடன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன், அயர்லாந்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புலேருந்து நம்ம வாங்கிட்டோம். சரிங்களா? இந்த டிபிஎஸ்பியோடைய ஆக்சுவலாக எங்கே ஆரம்பிச்சிருக்குது வேர்ல்டுலேயே இது எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷனில். தென் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் இன் 1937, 1937. சரிங்களா? அயர்லாந்தில் ஏற்கப்பட்டது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
நம்ம இந்தியாவில் இது எப்படி தோன்றியது, எப்படி இது வளர்ந்தது, அதோடைய எவாலுவேஷன், அதோடைய ஹிஸ்டோரியல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1928 நேரு அறிக்கையில் சொல்கிறாரு. நேரு தன்னுடைய அறிக்கையில் சொல்கிறாரு 1928. அதுக்கப்புறம் சப்ரு அறிக்கை, சப்ரு ரிப்போர்ட் 1945. அதில் இந்த ரிப்போர்ட் ஆர் அசோசியேட்டட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் பிரின்சிபல். ஸோ வந்து அரசாங்கம்னா எப்படி இருக்கணுங்க, அதுக்காக அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 1928 1945 சொல்லப்படுது. 1945. ஆனால் இதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இதே டிபிஎஸ்பியை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா, அது அறிவுறுத்தலின் கருவி என்று இந்திய அரசு சட்டம் 1935 பட்டியலிடப்படுகிறது. பிறகு இதை கொண்டு போய் அப்படியே நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முன்னுரையில் சேர்க்குறாங்க, ப்ரீஹம்பிளில் சேர்க்குறாங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற கொள்கையை உணர்கிற மாதிரி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. இதே போல் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் நம்மளுடைய டிபிஎஸ்பிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு உள்ளே போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆக்சுவலாக யார்கிட்டேருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. டிபிஎஸ்பி யார்கிட்ட, அயர்லாந்து, சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்கலாம், கேட்பாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெரிக்கான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடிப்படை உரிமைகள் பற்றி. ஆனால் டிபிஎஸ்பியை அயர்லாந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிபிள். அதை நம்ம நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடிகிறதான் எதுங்க, உரிமைகள் அப்படின்றாங்க. இதுவே டிபிஎஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலேன், அது cannot be enforced by courts. இது ரெண்டுக்கும் இல்லை வித்தியாசம். அடிப்படை உரிமைகள், கடமைகளை எப்படி நீதிமன்றத்தால் செயல்படுத்தக்கூடியவை, ஆனால் டிபிஎஸ்பி நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. இதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. ஜென்ரலாக நீதிமன்றம் போனாலே சட்டத்தை சம்பந்தப்பட்டது. ஆனால் கோட்பாடுகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றது. எது டிபிஎஸ்பி ஆர் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை. இதோடைய நோக்கம் என்னங்க, எதுக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உரிமைகள் நாட்டுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது. ரைட்ஸ் cannot be abridged easily, சரிங்களா. பட் டிபிஎஸ்பி ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ஆனால் அதே ரைட்ஸு என்ன பண்ணுதுங்க, ஸ்ட்ரென்தன் தி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியலுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. ஆனால் டிபிஎஸ்பி ஸ்ட்ரென்தன்ஸ் தி சோஷியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி, சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துது. ரெண்டுக்குள்ள வித்தியாசங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், கேட்பாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் அசர்ஷனில் கேட்பாங்க, புரியுதுங்களா. அதனுடைய விளக்கத்தை தான் இன்னும் தமிழ்லையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டவை, இது அயர்லாந்து பெறப்பட்டவை. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் தான். இது நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும், இது நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. சட்ட ஒப்புதலை பெறணும், தார்மீக அரசியல் மற்றும் ஒப்புதலை பெறணும். இது போல உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது. இது கொள்கைகள் செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியளிக்கிறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு சார்ட்டு புக்கில் உள்ளது, அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ இந்த டிபிஎஸ்பியோடைய வகைகள் தான்
பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் வந்தோம் இல்லையா? அதோட வகைகள் பார்த்திங்கன்னா சோசியலிஸ்ட் இல்லையா, காந்தியன் பிரின்சிபல், லிபரல் பிரின்சிபல்னு 3 பிரின்சிபல். இதனுடைய சட்ட பிரிவு ஆர்டிக்கல் கொடுத்துருக்கான் பாருங்கள். 38, 39, 39A, 41 சரிங்களா, 42, 43, 43A, 47 வரைக்கும் இந்த ஆர்டிக்கலை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க சரியா. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 38, 39, 39A, 41, 42, 43, 43A, 47 அப்படின்னு. காந்தியன் பிரின்சிபலுடைய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 40, 43, 43B, 46, 47, 48. அதே போல் லிபரல் பிரின்சிபல் வந்து 44, 45, 48, 48A, 49, 50, 51 எல்லாத்தையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தட்டி வச்சிடணும். எக்ஸாமில் இந்த ஆர்டிக்கல் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. இந்த டிபிஎஸ்பியோட ஒரு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே மீண்டும் ஒரு சார்ட்டில் வந்து பார்க்குறோம் சரிங்களா. ஸோ சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் பிரின்சிபல்ஸோடைய டீட்டெயிலு ஸ்டடி நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த ஒன்று பாருங்கள், இந்த டிபிஎஸ்பி எதனாலங்க சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியல? புரியுதா? உரிமையை மட்டும்தான் சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் டிபிஎஸ்பியை சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாது. ரீசன் ஃபார் நான் ஜஸ்டிபிலிட்டி. என்ன ரீசன் இருக்கும்? முதல் ரீசன் எடுக்கிறாங்க. ஃபைனான்ஸ், நிதி சரிங்களா. நிதி என்ன சொல்கிறாங்க, நடைமுறைப்படுத்துவதற்கு போதுமான நிதி ஆதாரங்கள் நாட்டில் இல்லை. இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி ஆதாரங்கள் நாட்டில் இல்லை, முதல் காரணம். ரெண்டாவது காரணம் சோஷியல் கண்டிஷன், சமூக நிலை. அதாவது நம்ம வந்து பன்முகத்தன்மை எடுத்துக்கிறோம், வாஸ்ட் டைவர்சிட்டி. அது இல்லாமல் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து செயல்படுத்துவதற்கு இது தடையாக உள்ளது. ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்னன்ஸ், நிர்வாகம். அதாவது சுதந்திர இந்தியாவில் இதை நிறைவேற்றுவதற்கு நிறைய நேரங்கள் எடுக்குது. இதை தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரம் இல்லாவிட்டாலும் இது சுமையின் கீழ் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த கவர்னன்ஸ் நிர்வாகத்தில் இருக்கிறதுனால இந்த 3 காரணங்கள் சரிங்களா. இதை நீங்கள் எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சரிங்களா, சொசைட்டி, கவர்னன்ஸ், இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது 36, 37 அப்படிங்கிற பார்த்தோம். அந்த 36 என்ன சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் 36 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்கிறாங்க. விதி 36 மாநிலம் அப்படின்னு மாநிலம் என்பது பகுதி 3 உள்ள அதே பொருளை கொண்டுள்ளது சரிங்களா. அதான் வந்து இந்த ஸ்டேட். ஆர்டிக்கல் 36 கொடுக்கக்கூடிய வேர்டே வந்து தி ஸ்டேட் அப்படின்னு ஆரம்பிக்குது. இது ஆர்டிக்கல் 37 எடுத்திங்கன்னா பிரின்சிபிள்ஸ் கண்டைன் இன் திஸ் பார்ட். இப்போ 2 பாருங்கள், ஆர்டிக்கல் 36 மாநில அரசை பற்றி சொல்கிறது பகுதி 3. அதே ஆர்டிக்கல் 37 கொள்கையுடைய பயன்பாடு பற்றி விவரிக்கிறது. அது 2க்குள்ள வித்தியாசம் சரிங்களா. இப்போது ஒவ்வொரு கொள்கையாக பார்த்தோம் இல்லையா, சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் பிரின்சிபல், அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். சமதர்ம கொள்கை, சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன? இதனுடைய ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கலாம். ஆர்டிக்கல் 38 சரிங்களா. ஆர்டிக்கல் 38, ஆர்டிக்கல் 39A. ஆர்டிக்கல் 38 என்ன சொல்கிறாங்க, வருமானம், அந்தஸ்து, வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் உள்ள சமத்துவ இன்மையை குறைப்பது ஆகும். டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை வந்து நீங்கள் புரிஞ்சியும் மனப்பாடம் பண்ணியும் படிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அசர்ஷனில் கொஷின் கேட்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் புரிஞ்சாதான் சொல்ல முடியும் சரிங்களா. ரெண்டாவது விதி எடுத்துக்கிட்டால் 39A ஜஸ்டிஸ் பற்றி, நீதி பற்றி சொல்கிறாங்க. நீதி விதி
ஏழைகளுக்கு சமமான நீதி, இலவச சட்ட உதவி ரெண்டையும் ஊக்குவிக்கணும். அதான் வந்து ஆர்டிக்கல் 39 என்ன சொல்கிறாங்க, டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர். இதுக்கு தனியாகவே ஒரு ஆக்ட் இருக்குது, சட்டமே இருக்குதுங்க. என்ன சட்டம்? லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. ஸோ இது ஒவ்வொன்றும் பின் பாயிண்ட். அந்த பின் பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த சட்ட விதிகள் உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்களே, அது எந்த சட்டத்தை எந்த ஆண்டில் உள்ளது அப்படின்னா 1987 இந்த சட்டம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஆர்டிக்கல் 41 எதை சொல்லுதுங்க? வேலை உரிமையை சொல்லுது, ரைட் டு ஒர்க். சரியா? என்ன சொல்கிறாங்க? வேலையின்மை, முதுமை, நோய், இயலாமை. சரிங்களா? இதில் வந்து வேலை, கல்வி, பொது உதவி வந்து உரிமையை பாதுகாக்கணும். சரிங்களா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக நீங்கள் பிஹேவ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொன்னாலும், அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ், டிசேபிள்மெண்ட், அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் அவங்களுடைய உரிமையை நீங்கள் கொடுக்கணும், பாதுகாக்கணும். அப்படிங்கிறதான் அந்த ரைட் டு ஒர்க் ஆர்டிக்கல் 41. அடுத்த ஆர்டிக்கல் 42 பாருங்கள், எதை சொல்கிறாங்க? ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் மாப்பிளம் பண்ணணும், வழியே இல்லை. ஒர்க் கண்டிஷன், பணி சூழலை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா, முக்கியமாக பெண்களுக்கு தானே முக்கியமான, அவங்களுக்கு வந்து நியாயமான மனிதாபிமான வேலை அங்கே இருக்கணும், தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அதே போல் மகப்பேறு நிவாரணம், இதுக்கு தனியாகவே ஒரு சட்டம் இருக்குதுங்க. மகப்பேறு நல சட்டம் 1961. ஸோ அந்த மகப்பேறு நல சட்டத்தில் நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, அதுக்கான வந்து சம்பளத்தின் கூடிய நியாயமான லீவுலாம் வழங்கணும். அதான் சட்டத்தை சொல்லுது. அடுத்த ஆர்டிக்கல் 43 எடுத்து பாருங்கள், லிவிங் வேஜஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்வாதார ஊதியம் கொடுக்கணும், ஒழுக்கமான வாழ்க்கை தரம் கொடுக்கணும், தொழிலாளர்களுக்கும் சமூக கலாச்சார வாய்ப்புகளை கொடுக்கணும். அதான் வந்து ஆர்டிக்கல் 43 சொல்லுதுங்க. இது எல்லாமே டிபிஎஸ்பியில் வருது. அது ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய சோசியலிஸ்டிக் பிரின்சிபலில் இது வரக்கூடியது. மேனேஜ்மெண்ட் பார்ட்டிசிபேஷன், மேலாண்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விதி 43A. தொழிற்சாலைகளில் மேலாண்மை விதின்னு ஒன்று வச்சுருக்காங்க. 42வது அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இது கொடுக்கப்பட்டுள்ளது. தொழிலாளருடைய பங்களிப்பை அவங்கள பாதுகாக்கணும். சரியா? டு செக்யூர் ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஆர்டிகல் 47 பப்ளிக் ஹெல்த்தை பற்றி சொல்கிறாங்க. பப்ளிக் ஹெல்த், சுகாதாரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து நிலை கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும் அல்லது உயர்த்தணும், பொது சுகாதாரம் கொடுக்கணும். சரிங்களா? இந்த வேலையெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட், ஒரு அரசு செஞ்சுக்கிட்டே வராங்க. நீங்கள் பார்த்தாலே கண் கூட தெரியும். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர், அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர், அந்தந்த ஊரில் சின்ன சின்ன பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் இப்போ நிறையா உருவாயிருச்சு. உடனே போய் நீங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு தான் போகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அங்கங்கே இருக்குது. ஏன் முக்கியமாக அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் தான் இந்த மகப்பேறுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், இன்கேஸ் கன்சீவ் ஆனதுலேருந்து லேடிஸ் வந்து ஒரு லேடி கன்சீவ் ஆனதுலேருந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி, நீங்கள் வந்து சப்போஸ் வசதி வாய்ப்பில் குறைவாக இருந்தால் 20,000 உங்களுக்கு வந்து எய்டன்ஸ் வருது. இது இல்லாமல் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க, முட்டை கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட ஒரு பெரிய பெரிய பேக்கேஜ்லாம் வருதுங்க. இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும்.
ஸோ இதெல்லாம் வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபலை வந்து பார்த்தோம். அடுத்து காந்தியன் பிரின்சிபல், காந்திய கொள்கைகள் இந்த டிபிஎஸ்பியில் வருது. ஏன்னா காந்தியோடைய ஐடியாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஐடியாலஜி, சித்தாந்தம். மகாத்மா காந்தி அவருடைய தேசிய இயக்கத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அதனுடைய தேசிய இயக்கத்தில் நிறைய கோட்பாடுகள் சொன்னதை அதை எடுத்து இந்த டிபிஎஸ்பியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதான் காந்தியன் பாலிசி. அதில் என்னங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 40 கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஆர்டிக்கலில் வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருக்காருங்க. அப்போ கிராமத்தில் பஞ்சாயத்து இருக்கணும், அதை வந்து ஒழுங்கமைச்சிருக்கணும், அவங்களுக்கான சுயராஜ்யமும் இருக்கணும். அதான் ஒரு காந்தியன் பிரின்சிபல். ஸோ பஞ்சாயத்து ராஜ் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பவர் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம உறுதி செய்யணும். அதான் வந்து ஆர்டிக்கல் 40. ஸோ ஒவ்வொன்றையும் புரிஞ்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். காந்தியன் பிரின்சிபலில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 43 என்ன சொல்கிறாரு, குடிசை தொழில். இன்றும் அரசாங்கத்தால் சில தொழில்கள் குடிசை தொழில்னு பிரித்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுங்களா, முட்டை கோழிப்பண்ணை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கோழிப்பண்ணை, பவுல்ட்ரி சொல்கிறோம் இல்லையா, கோழிப்பண்ணை. ஸோ கோழிப்பண்ணை இன்றும் என்னதுங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் தான் வச்சுருக்காங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் குடிசை தொழிலாக தான் வச்சுருக்காங்க. அப்போ குடிசை தொழில் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டேக்ஸ்லாம் குறையும். அது ஈஸியாக எல்லோரும் வந்து அந்த தொழிலை செய்ய முடியும். இந்த தொழில் விதி 43 கிராமப்புறங்களில் தனிநபர் அல்லது கூட்டுறவு அடிப்படையில் நீங்கள் இந்த குடிசை தொழில் செய்யலாம். அடுத்தது கோஆப்ரேட்டிவ். ஆர்டிக்கல் 43 கிராமப்புறத்தில் குடிசை தொழில் சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 43B கூட்டுறவு பற்றி சொல்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்கள் அவங்களே வந்து ஒரு வாலண்டரி இன்ஃபார்மேஷனாக உருவாக்கி ஜனநாயக கட்டுப்பாட்டை மேம்படுத்துதல் தான் இந்த கூட்டுறவு விதி. ஸோ குடிசை தொழில், கூட்டுறவு யாருடைய பாலிசி வருது பாருங்கள், எல்லாமே காந்தியன் பாலிசி. அதே போல் காந்தியன் பாலிசியில் ஆர்டிக்கல் 46 சேர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நலிவடைந்த பிரிவு. யார் நலிவடைந்த பிரிவு? எஸ்சி எஸ்டி மற்றும் நலிவடைந்த பிரிவினர்களுக்கு சுகாதாரம், பொருளாதாரம், கல்வி, அதே மாதிரி அநீதி, அவங்களுக்கு அநீதி பண்ணிட்டாங்க முன்னாடி, சரிங்களா, சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாமே கொடுத்துடணும். ஆர்டிக்கல் 47 சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, மது விலக்கு, ப்ராஹிபிஷன். உடல் நலத்திற்கு கேடு விளைக்கும் போதை பானங்கள் மற்றும் மருந்துகளை உட்கொள்வதை தடை செய்தல், அதான் ப்ராஹிபிஷன். கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துங்க 48 கேட்டில் ஸ்லாட்டர். கேட்டில் ஸ்லாட்டர் என்ன சொல்கிறாங்க, கால்நடை விதி. பசுக்கள், கன்றுகள், பிற கறவை மாடுகளை அறுப்பதை தடை செய்து அவற்றின் இனங்களை மேம்படுத்துதல், சரிங்களா. இது வந்து ஆர்டிக்கல் 48 காந்தியன் பாலிசியில் இது வந்து சேர்த்துருக்காங்க. மூணாவது கொள்கை டிபிஎஸ்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல். லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், தாராள அறிவுசார் கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு கோட்பாடில் அந்த ஆர்டிக்கல் 44 விதி 44 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொடுக்கணும். அதான் வந்து விதி 44. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 45 சைல்டுஹுட் கேர், குழந்தைகளை பராமரிப்புக்கூடிய ஒரு விதி. அந்த அவருடைய குழந்தை இவருடைய குழந்தை இல்லாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் 6 வயது முடியும் வரை
குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்குதல் இன்றும் நடந்துட்டு இருக்குது. 6 வயசு வரைக்கும் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பால்வாடியில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு முட்டை, அது இல்லாமல் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 10 பாக்கெட் ஊட்டச்சத்து பொருள்லாம் கொடுக்குறாங்க, இருக்குதுங்க. போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்தந்த பால்வாடியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். போய் அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அர்பன், அது இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ மாதம் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு முட்டை, சரிங்களா, அது இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 10 பாக்கெட்டுங்க ஊட்டச்சத்து பவுடர் கொடுத்துருவாங்க. இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பியில் ஆல்ரெடி இருக்குது. ஆர்டிக்கல் 48 விதி 48 விவசாயத்தை பற்றி சொல்கிறது. விவசாயம், அது சம்மந்தப்பட்ட கால்நடை வளர்ப்புக்கான நவீன அறிவியல் வழிகள்லாம் ஒழுங்கமைக்கிறது தான் விதி 48, ஆர்டிக்கல் 48. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 48A ஒன்று இருக்குது. இது வந்து சுற்றுச்சூழல் பற்றி சொல்கிறாங்க, சரிங்களா. ஃபாரஸ்ட், வைல்டு லைஃப், சரிங்களா, இதெல்லாம் வந்து இருக்கணும். அப்போது ஒரு மாநிலம் என்றால் நீங்கள் பாட்டு பணம் இருக்குது, நான் டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணி போகக்கூடாது. அதுக்கான சுற்றுச்சூழல் வேணும், காடுகள் இருக்கணும், காட்டு வாழ்க்கை இருக்கணும், அதை பாதுகாக்கணும்னு சொல்லி 48 விதி 48A கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லிபரல் பாலிசியில் மானுமெண்ட்ஸ் ஆர்டிக்கல் 49 நினைவு சின்னம் விதி 49. இது வரைக்கும் நம்ம ஆர்டிக்கல் கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம் பாருங்கள். எத்தனை ஆர்டிக்கல் ஞாபகத்தில் இருக்கும், எத்தனை விதிகள் ஞாபகம் இருக்கும், எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. இங்கே கேட்குறோம், அங்கே மறக்கிறோம். இதான் அதுக்காக தான் சொல்கிறேன், நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பாலிசியும் வந்து படித்து ரீகால் பண்ணி ஒரு சார்ட்டு மாதிரி போட்டு வச்சுக்குங்க. அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். கண்டிப்பாக இந்த பகுதியில் நிறைய கேள்விகள் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சாதாரண 5லேருந்து 6-7 கேள்வி கேட்டுறாங்க இந்த டிபிஎஸ்பியில், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பியில். அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். அப்போ நினைவு சின்னங்களை நீங்கள் பாதுகாக்கணும், அந்த இடத்த வந்து பாதுகாக்கணும், அது தேசிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டிக்கல் 49 சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 50 நீதித்துறை, சரிங்களா, நீதித்துறைக்கு தனியாகவே ஒரு விதி கொடுத்துட்டாங்க. நீதித்துறை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பொது சேவை மாதிரி நிர்வாகத்தில் இருக்கணும், பப்ளிக் சர்வீஸ் மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த லிபரல் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் விதி 51 இன்டர்நேஷ்னல் பீஸ், சர்வதேச அமைதி, புரியுதுங்களா. ஸோ எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு போயிடக்கூடாது, பக்கத்து நாடுகிட்ட போய் நம்ம வந்து தீண்டுறதோ அல்லது நம்மளை தீண்டி அவங்கள பிரச்சனை பண்ணுறதோ, அது மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு அமைதி கெடுற மாதிரி இருக்கக்கூடாது. இது எங்கே இருக்குது, டிபிஎஸ்பியில் ஸ்டேட் பாலிசியிலே கொடுத்துருக்காங்க. சர்வதேச அமைதி விதி 51 இருக்குது. அப்படி உங்களுக்கு பிரச்சனை, சர்வதேசத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனைனா அதை வந்து என்ன பண்ணணுங்க, மத்தியஸ்தம் வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணி தீர்க்கணும், சரிங்களா. அதான் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பியோடைய முக்கியமான 3 பாலிசியை பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பாலிசி வந்து சோசியலிஸ்டிக் பாலிசி, 2வது காந்தியன் பாலிசி, 3வது லிபரல் பாலிசி. 3 கொள்கைகளை பார்த்துட்டோம். மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, சரிங்களா. இது டைரெக்டான அப்படியே முக்கியமான பாயிண்ட்ஸு இங்கே ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா. இப்போது இந்த டிபிஎஸ்பிலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் புதிய கோட்பாடுகள் உருவாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இதை வந்து புதிய கோட்பாடுகள் அதுக்காக வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன, சட்ட சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சட்ட சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுவும் எக்ஸாம்பிள் ரெகுலர் ஆஸ்கட் கொஷின் பாரு, சும்மாலாம் இல்லை, எல்லாம் கேட்க போகிறான்லாம் இல்லை, இதான் கேட்க போகிறான். எப்படி படிக்கணும், இதெல்லாம் கேட்க போகிறானா அப்படின்னு கிடையாது, இதை தான் கேட்க போகிறான். இதை நீங்கள் சிறப்பாக படிச்சுக்கோ.
42வது சட்ட திருத்தம் 1976. இதில் 4 கோட்பாடுகள் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பாருங்கள், 4 கோட்பாடுகள் உங்களுக்கு தெரியும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 39, 39A, 43A, 48A. ஜென்ரலி ஏஏ வர்றது எல்லாமே அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தம்னு வச்சுக்கோங்க. 39 என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல சுகாதாரம் கொடுங்க. 39A என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நீதி கொடுங்க. அப்படி நீதி கொடுக்க முடியாட்டி, நீங்கள் நீதி கொடுக்க முடியாமல் சிரமப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எய்டு பண்ணுங்க, வசதி வாய்ப்பு கொடுங்க. 43A அப்படின்னா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வேணும், சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கணும். 48A. ஸோ இது வந்து அப்படியே நம்ம முக்கியமானது படித்து வச்சுக்கணும். இது 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ அதுவே தமிழில் உள்ளது, பார்த்துக்கோ. அடுத்த சட்ட திருத்தம் எப்போ பாருங்கள், 44வது சட்ட திருத்தம் 1978. ஸோ ஒவ்வொரு சட்ட திருத்தமும் அதோடைய ஆண்டு முக்கியமானது, சரிங்களா. 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் வந்து குறைவான சம்பளம் வாங்கிட்டுருக்கேன், இன்னொருத்தன் மிக அதிகமான சம்பளம் வாங்கிட்டுருக்கான், சரிங்களா. பெரிய அந்தஸ்தில் இருக்கான், ஒருத்தன் ரொம்ப கீழ் மட்டம் இருக்கான். இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, அதை குறைக்கணும். அதான் டு மினிமைஸ் இன்ஈக்வாலிட்டிஸ், ஆர்டிக்கல் 38. இப்போ என்ன அப்படின்னா, இதே தான் நம்ம முன்னாடியும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போது தனியாக சட்ட திருத்தம் போட்டு புரிஞ்சிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். 44வது சட்ட திருத்தத்தில் 1978 கூறப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு சட்ட திருத்தம் பாருங்கள், 86வது சட்ட திருத்தம் 2002. என்ன சொல்லியிருக்காங்க, 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு, சரிங்களா, 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அனைவருக்குமே இலவசமாக கல்வி கொடுக்கணும். அதானே, இலவசமாக கல்வி கொடுக்கக்கூடிய உரிமை உள்ளது. இதுக்கான விதி ஆர்டிக்கல் 21A மாற்றப்பட்டு 86வது சட்ட திருத்தம் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடிக்கடி நம்ம எங்கெங்கேயும் இதை படிச்சிருப்போம், அடிக்கடி வரக்கூடியது. 97வது சட்ட திருத்தம் 2011 என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 43B, சரி, 43B, சரியா, ஆர்டிக்கல் 43B. 97வது சட்ட திருத்தம் 2011. ஒவ்வொரு சட்ட திருத்தமும் அதோடைய ஆண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து டிபிஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி அதோடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே எப்படி ஒரு சிறப்பான கொள்கையாக இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்குங்க, கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்ய போகுது, விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனம் என்ன விமர்சனம், இது லீகலாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, பட் நோ லீகல் ஃபோர்ஸ், சட்டப்படி இதை அமல்படுத்த முடியாது, சட்டப்படி இது செஞ்சே ஆகணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாது டிபிஎஸ்பி. இது தார்மீக அடிப்படையில் மாரல், சரிங்களா, அது மாதிரி தான். ஸோ மனிதன்னா கண்டிப்பாக வந்து தார்மீக அடிப்படையில் பரவாயில்ல, இது உங்களுக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிபிஎஸ்பி இருக்குது. அதே மாதிரி இல்லாஜிக்கலி அரேஞ்சு, தர்க்க அடிப்படையில் அமையவில்லை. மூணாவது எடுத்துக்கிட்டோம்னா பழமைவாதமாக இருக்குது. ஸோ கன்சர்வேட்டிவ் நேச்சராக இருக்குது. அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு கொஞ்சம் முரண்பாடாக காணப்படுது. இதுதான் இதோடைய விமர்சனம், சரிங்களா. இந்த டிபிஎஸ்பியில் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரீஹம்பிளில் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரீஹம்பிள் என்ன அர்த்தம், நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னுரையில் முகப்புரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமூகம்,
பொருளாதாரம், அரசியல், நீதின்னு ஆரம்பிச்சிருக்கனால இது நேரடியாகவே இந்தியன் கான்ஸ்டியூஷன் முன்னுரையில் டிபிஎஸ்பியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிபிஎஸ்பியை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடர்ந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கண்டிப்பாக டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஒன்றும் கிடையாது, ஒரே இது கிடையாது. அது வேறு, இது வேறு தான். சரிங்களா? டிபிஎஸ்பி என்ன பார்த்தோங்க, பகுதி 3ல் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் வேறு ஒரு பகுதி இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இது எதை பற்றி சொல்லுது? குடிமக்களுக்கு உள்ள தார்மீக குடிமை கடமைகளை சொல்லுதுங்க. மாரல் அண்ட் சிவிக் ஆப்ளிகேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸை பற்றி சொல்லுது. இது யார்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்? யுஎஸ்எஸ்ஆர். அப்போதைக்கு, இப்போது வெறும் ரஷ்யா தான். முன்னாடி சோவியத் ரஷ்யா இல்லையா, சோவியத் ரஷ்யாவாக இருந்தது. அப்போ சோவியத் ரஷ்யாவாக இருக்கும் பொழுது இதை நம்ம அங்கேருந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வாங்கிட்டோம். இது எங்கே பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 4A இருக்குதுங்க. பகுதி 4A தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஆர்டிகிள் 51A 42வது சட்ட திருத்தம் 1976 சுரன் சிங் கமிட்டி அவருடைய ரெக்கமெண்டேஷனில் இது சேர்க்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் 10 இருந்ததுங்க. பிறகு 86வது சட்ட திருத்தம் 2002க்கு பிறகு 11 கடமைகளாக மாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் 10 கடமைகளாக இருந்தது. 86வது சட்ட திருத்தத்துக்கு பிறகு 2002க்கு பிறகு 11வது கடமையாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்த்துக்கிட்டாங்க. 2 வகைகள் நம்ம பார்க்கலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில். ஒன்று மாரல் டியூட்டி, இன்னொன்று சிவிக் டியூட்டி, தார்மீக கடமை, குடிமை கடமை. தார்மீக கடமைனா சுதந்திர போராட்ட இலக்குகளை நிலைநிறுத்துதல், அதான் தார்மீக கடமை. சுதந்திர போராட்ட இலக்குகளை நிலைநிறுத்துதல். 2வது குடிமை கடமைனா அரசியலமைப்பை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். தேசிய கொடியை எங்கேயாவது பார்த்தோம்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். தேசிய கீதத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், முக்கியமானது. எங்கேயோ தேசிய கீதம் கேட்டோம்னா உடனே அட்டென்ஷனில் போயிடணும். தேசிய கொடி கீழே விழுந்தாலும் உழுவாமல் பார்த்துக்கணும். விழுந்தால் உடனே நம்ம அதை சரியாக மடக்கி இருக்கும் இடத்தில் மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் அவனுடைய கடமைங்க. சரிங்களா? சரி, இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இது இதுவும் நீதிமன்றத்தால் நேரடியாக அமல்படுத்த முடியாது. எதை போல? டிபிஎஸ்பி போல இதுவும் நான் ஜஸ்டிசியபிள் பட் என்ஃபோர்ஸ் பை ஸ்பெசிஃபிக் லாஸ். சரிங்களா? 86வது சட்ட திருத்தம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். எப்போது? 2002. அதில் விதி 21A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 86வது சட்ட திருத்தம். இது பெற்றோருக்கும் கடமை கொடுக்குறாங்க. யாராவது 6 முதல் 14 வயது வரை இருந்தாங்கன்னா உங்களால் கல்வி கொடுக்க முடியாட்டி இன்றைக்கி அரசாங்கம் ஃப்ரீயாக சாப்பாடும் போட்டு, காலை உணவு, மதிய உணவு, எல்லா உணவும் போட்டு, புக்கும் கொடுத்து, பையும் கொடுத்து, யூனிஃபார்ம் கொடுத்து, டோட்டலி ஃப்ரீ. சரிங்களா? ஏதோ 50 ரூபா 100 ரூபா ஏதோ அப்ளிகேஷன் சார்ஜ் வேணால் வாங்குவாங்க, அவ்வளோதான். மீது எதுவுமே கிடையாது, வாங்குறதில்ல. ஜூன் மாதம் ஜாயின் பண்ணோம்னா மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் படிக்கலாம். வருடமாக 14 வயது வரை கட்டாய கல்வி கொடுத்துட்றாங்க. ரைட். அடுத்தது 51A ஆர்டிக்கல் 53A என்ன சொல்கிறாங்க? அடிப்படை கடமைகளுடைய பட்டியல் இருக்காங்க என்னன்னா அப்படின்னு. என்ன? ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி என்னது? அரசியல் அமைப்பு, தேசிய கீதம்,
தேசிய கொடியை மதிக்கணும். ரெண்டாவது என்ன, சுதந்திர போராட்ட நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். ரெண்டாவது. மூன்றாவது என்ன, சவர்னிட்டி இறையாண்மை, யூனிட்டி ஒற்றுமை, ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டியை பாதுகாக்கணும். நான்காவது முக்கியமானது என்னங்க, தேச பாதுகாப்பு, தேசத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதே போல் தேச பணி ஆற்ற தயாராக இருக்கணும். நேஷ்னல் சர்வீஸும் முக்கியமானது, டிஃபெண்ட் தி கண்ட்ரியும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் சகோதரம் இருக்கு இல்லையா, அதை வந்து வளர்க்கணும். பெண்களை தரக்குறைவாக நடத்துவதை கைவிடணும். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்துடும். நம்மளுடைய கல்ச்சர்ஸ் இருக்கு, கல்ச்சரை நம்ம பாதுகாக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும், ஏரிகளை பாதுகாக்கணும். இது இல்லாமல் சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லக்கூடிய அரசியல் கோட்பாடு, மனித நேயம் எல்லாத்தையும் நம்ம வந்து வளர்க்கணும். வன்முறையை கைவிட்டுறது, சரிங்களா. அதே போல் 6லேருந்து 14 வயது வரை கல்வி கொடுக்கறது எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஃபுல் லிஸ்ட்டாக வந்துடுது. இதை தான் நம்ம வந்து புக்கில் உள்ளதை அப்படியே நம்ம வந்து எடுத்துருக்கோம், சரிங்களா. காப்பியாகவும் அது வந்து தனித்தனியாக டைப் பண்ணியிருக்கோம். இது அப்படியே காப்பியாக எடுத்திருக்கோம். த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. அங்கே சொன்னது தான் இங்கேயும் உள்ளது. ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கலாம். நம்ம அங்கே உள்ளது தான் அப்படியே செஞ்சு சொல்கிறாங்க, வரிசையாக இருக்குது. இப்போ அடுத்த ஒன்று பாருங்கள், அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அடுத்த ஒன்று முக்கியமானது வர்மா குழு. வர்மா கமிட்டி ஒரு ஃபேமஸானதுங்க. இந்த வர்மா கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை கடமைகளை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. இது எப்போ, 1998 நீதிபதி வர்மா அப்படிங்கிற தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. எதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 51A வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வாக்களித்தல், சரிங்களா. வாக்களித்தல், டு ஓட், அது ஜனநாயக கடமை. ஜனநாயகத்தில் பங்கேற்பது, வரி செலுத்துதல், இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்துடும். ஆர்டிக்கல் 51 உள்ளதுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த வர்மா குழு. சில கடமைகள்லாம் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து சட்ட விதிகள் மூலமாக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்த வர்மா குழு. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ ஒப்பீடு பார்க்க போகிறோம். அங்கே வேறுபாடுன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து முடித்தோம். இப்போ ரெண்டையும் வந்து சிமிலாரிட்டிஸ், சரிங்களா, ஒப்பீடு பார்க்க போகிறோம். என்னென்ன ஒப்பீடு அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுக்கும் உள்ள ஒப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் இருக்குல்லையா, அந்த உரிமைகள் அது என்னது அப்படின்னா நெகட்டிவாக இருக்காமா. டிபிஎஸ்பி எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. எதிர்மறையாக உள்ளது உரிமைகள், நேர்மறையாக இருப்பது அரசின் கோட்பாடுகள். அதே மாதிரி நீதிமன்ற வாயிலாக நம்ம உரிமைகளை பெறலாம், ஆனால் டிபிஎஸ்பி அப்படி பெற முடியாது. உரிமைகள் அரசியலின் மக்களாட்சியை நிறுவுகிறது. கோட்பாடுகள் சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவுகிறது. அங்கீகாரம் கொடுக்குதுங்க. உரிமைகள் வந்து சட்ட அங்கீகாரத்துக்கு இருக்குது, ஆனால் கோட்பாடுல வந்து சட்ட அங்கீகாரம் இல்லை. பட் தார்மீகம், மாரல் அண்டு பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் தான் இருக்குது. அதோடைய நலன் பார்த்தீங்கன்னா, தனி நபருக்கு நலனாக இருக்கும் எது, ரைட்ஸு. ஆனால் டிபிஎஸ்பி தனிநபருக்கு இல்லை, சமுதாயத்திற்கே நலனாக இருக்கும். உரிமைகளை வந்து சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய சட்டம் எதுவும் தேவையில்லை உரிமையில். ஆனால் கோட்பாடுகளுக்கு சட்டத்தை ஏற்றி ஆக வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு கேஸ் போயிடுச்சு. அவங்களால அது தீர்ப்பு கொடுக்க முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக சட்டமன்றத்துக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட இதுக்கான சட்டம் எங்கள்கிட்ட இல்லை,
நீங்கள் சட்டத்தை ஏற்று எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து அதை அமல்படுத்துகிறோம். யார்? சுப்ரீம் கோர்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ என்ன மீனிங்? நீதிமன்றம் என்பது சட்டத்தை ஏற்றுவது அல்ல, நீதிமன்றம் என்பது சட்டத்தை பாதுகாப்பது. சட்டத்தை ஏற்றவங்க யார்? சட்டத்தை உருவாக்குறவங்க, ஏற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்கள். சட்டமன்றம் எது? பாராளுமன்றம். அதான் வந்து சட்டமன்றம். இதோட வேலிடிட்டி எடுத்துக்கங்க. இதோடைய செல்லுபடித்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை மீறினா அதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். டிபிஎஸ்பியில் அப்படி இல்லை. சட்டங்களை நிறைவேற்றி வழிகாட்டுகள் நெறிமுறைகள் செய்யலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். அப்படியே வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் புக்கில் உள்ள ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதையும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். சொன்னது தான் இருக்கும், திரும்ப எடுத்து படிச்சுக்கலாம். வேறுபாடுகள் எல்லாமே அங்கே எடுத்து சொன்னது தான் அப்படியே இருக்கும். சரிங்களா? இதை படிச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சுட்டு என்னங்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டச் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ அதை நம்ம சிறப்பாக படிச்சுருந்தோம்னா அதுலேருந்து கேள்வி ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் உள்ளது? எதில்? அரசியலமைப்பில் அப்படின்றது எதில் இருக்குது? பகுதி 4A. அங்கே தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. பகுதி 4A ஈஸியாக அங்கே படிச்சுட்டு வந்தோம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள், குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விளக்கும் அரசியல் அமைப்பு திருத்தம் எது அப்படின்னா 4A, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அது சம்பந்தமாக திருத்தக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4A. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதுதான் கஷ்டமானதுங்க. இதை நீங்கள் வந்து அங்கே சிறப்பாக படிச்சிருந்தா தான் இங்கே ஆன்சரே கொடுக்க முடியும். அதான் இதை நீங்கள் மனப்பாடமும் பண்ணியிருக்கணும், புரிஞ்சும் படிச்சிருக்கணும். 2 விதம் படித்தா மட்டும்தான். ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டைன்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் கரெக்ட். சில நேரத்தில் இந்தியா ஆர் நாட் கரெக்ட் கூட கொடுப்பாங்க. எது தவறானவை அதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபார்ம்டு அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சின்ஸ் இட்ஸ் அடாப்ஷன். சின்ஸ் இட்ஸ் அடாப்ஷன் கிடையாது இல்லையா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி அண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாஸ். இது கரெக்ட். சரியா? வெளிநாட்டுக்காரன் சொல்ல முடியாது, இந்தியாவில் சிட்டிசனுக்கு தான் சொல்ல முடியும் அடிப்படை கடமைகள். Fundamental duties have become a part of Constitution of India in accordance with the recommendation of Swaran Singh Committee. இப்போ தான் வந்து பார்த்துட்டு வந்தாங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி கொடுத்தவங்க அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸே வந்துச்சு. சரிதான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ் ரிட் ஜுடிஷியன் கிடையாது. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரிட் ஜுடிசிகேஷன் போட்டு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ சரியானது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2, 3 என்பது தான் சரியான விடை. இதுக்கான தமிழும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு கேள்வி, த அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் விச் எனுமரேட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தின் படி தான் இந்த அடிப்படை கடமைகளை வந்து உருவாக்கப்பட்டது குடிமக்களுக்காக அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு கேள்வி, அடிப்படை கடமைகள் யார்கிட்டருந்து வாங்கணும்? அடிப்படை கடமைகள் யார்கிட்ட வாங்கணும்? 2 தான் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து டிபிஎஸ்பி பார்த்தோம். டிபிஎஸ்பி யார்கிட்ட? ஐரிஷ் இல்லையா? ஐரிஷ். எஃப்டி யார்கிட்ட? யூஎஸ்எஸ்ஆர். அப்போது யூஎஸ்எஸ்ஆர் என்பதுதான் சரியான விடை. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிப்படி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது அப்படிங்கிறது 51 ஏன் கொடுத்து இதுக்கான இறுதி முடிவு வல்லுநர் குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க.
பாருங்கள் இந்த கேள்வி, பகுதி 4A பகுதி 4 42வது சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்ட விதி எது? ரிவர்ஸில் கொஷின் கேட்டான் பார்த்தீங்களா, இன்னும் தான் அங்கே சிறப்பாக படிச்சிருந்தா தான் இந்த கொஷின் கொடுக்க முடியும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுது பார்க்குறீங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலில் தெரியணும் இல்லையா? அப்போ விதி 37A 43A தான் பகுதி 4 42வது சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இது ஈஸி. Which of the following statement about fundamental duties is not true? Is not true. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, the enforcement by law the fundamental duties 42nd amendment கரெக்டு, இது USSR. ஆனால் எது கேட்டுக்க நாட் ட்ரூ அப்படிங்கிறது, ஸ்வன்சிங் கமிட்டி சஜஸ்டட் இன்கார்பரேஷன் ஆஃப் 11 ஃபண்டமெண்டல்ஸ் இல்லையா, 11 சட்ட திருத்தங்களை அவங்க கொண்டு வந்தாங்க, 11 கடமைகளை கொண்டு வந்தது ஸ்வன்சிங் கமிட்டி. ஆனால் இங்கே 10 தான் கொடுக்கப்பட்டுள்ளது, அதான் தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறிவு, வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்வதுன்னா அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகளில் வராது. அரசின் கொள்கை டிபிஎஸ்பிலையும் வராது. பாருங்கள், ராங் பேர் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ராங் பேர், தவறான ஜோடியை கண்டறி அப்படிங்கிறான். தவறான ஜோடி அங்கே படிச்சிருந்தால் மட்டும்தான் தவறான ஜோடியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். கிளியராக படிச்சிருக்கணும். தவறான ஜோடி எது? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட் இண்டிவிஜுவல் டு ப்ரொடெக்ட் என்வரன்மெண்ட். ஸோ இது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது 48A சரிதான். கேட்டிருக்கிறது ராங்லி பேர்ட், தவறான இணையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது சரி. அடுத்தது எவ்ரி சைல்டு கேர், எவ்ரி சைல்டு கேர் எஜுகேஷன் ஏஜ் 14 இயர்ஸ், இதுவும் சரிதானே. ஆர்டிகல் 45 தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரியான இணை தான். இப்போ தவறான இணை 3 4. செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் இன் தி பப்ளிக் சர்வீஸ் ஸ்டேட், இது தவறானது. வாலண்டரி ஃபார்மேஷன் ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கோஆபரேட்டிவ் சர்வீஸ் சொசைட்டியும் தவறானது. அப்போ 3 4 என்பது தான் தவறான இணை, மற்றெல்லாம் சரியான இணை அப்படின்னு அர்த்தம். தமிழ்லையும் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்தவருக்கு எத்தனை கேள்வி கேட்டிருக்கான் பாருங்கள். நிறையா நம்ம கேள்வி பார்க்க எக்ஸாமில் நிறைய கேள்வி கேட்டிருக்கான்னு தான் அர்த்தம். இந்த டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சரிங்களா? அதாவது அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று சொன்னவர் யார்? எல்எம் சிங்வி. எல்எம் சிங்வி தான் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நிறையா மேகசின்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஆர்டிக்கல் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ச் தி ஃபாலோயிங், இது மாதிரி தான் கேட்பாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங். ஆர்டிக்கல் 39B எதை குறிக்கிறது? ஆர்டிக்கல் 48 என்ன? 48A இது நம்மளுக்கு தெரியும். 48Aவே வந்து நேரடியாக சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லுது. ஸோ ஈஸியாக நாம் வச்சுக்கலாம். அடுத்தது 39D என்ன சொல்லுது? 39D எல்லாத்துக்கும் வந்து ஒழுங்காக சரியான வேலை கொடுக்கணும், வேலையின்மையை பற்றி சொல்லுது. 39A எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39A அவங்களுக்கு வந்து மிகவும் நலிவடைந்தவர்களுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது 39B கரெக்டாக எதுக்கு போகுது? ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? ஸோ தமிழ்லேயும் இருக்கும், அதை பார்த்துக்க முடியும். அடுத்த ஒரு கேள்வி போகலாம். பாருங்கள், எத்தனை கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்கிறது, சரிங்களா? பார்லிமெண்ட் cannot enforce by its legislation, சரிங்களா? cannot enforce, பார்லிமெண்ட் cannot enforce it by எதை இந்த அடிப்படை கடமைகளை பார்லிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதாம்மா. அது தவறு. பண்ண முடியும், ஏன்னா சட்டத்தை ஏற்றி சரி பண்ணலாம்.
இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இந்தியன் சிட்டிஸ். கரெக்டு, கேட்டுக்கிறது சரியானதான் கேட்டிருக்காங்க. ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எய்தர் மாரல் ஆர் சிவிக்ஸ், அதுவும் கரெக்ட் தான். பேயிங் டேக்ஸஸ் இஸ் எ ஃபண்டமெண்டல் டியூட்டியா? பேயிங் டேக்ஸஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது தவறு. சரிங்களா? அதான் 2, 3 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. இன்னொரு கேள்வி பாருங்கள். 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி என்ன கூறப்பட்டுள்ளது அப்படின்னா, ஈஸியாக நான் வச்சுக்கேன். 6லேருந்து 14 வரை கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதுவே ஏற்கனவே பார்த்த அதே கேள்வி தான் ரிப்பீட் ஆகிருக்குது. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாகவே முடியுது. நீங்களும் அதுக்கு ரிலேட்டடாக உட்காந்து நிறையா புக்ஸ் வந்து எடுத்து நான் சொன்ன அந்த டாப்பிக்கை புக்ஸ் எடுத்து படிச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.